மற்றும் ஒரு சத்தியவசன நிகழ்ச்சிகளுக்கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு காரியம்தான் தேவனிடம் திரும்பி வா. தேவனிடம் திரும்பி வா என்று சொன்ன நேரத்திலே நாங்கள் சங்கீதம் 38வது சங்கீதத்தை பார்த்தோமானால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த அவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம், சம்பவம் தேவனிடத்தில் திரும்பி வரும்படியான அழைப்பை நமக்கும் கொடுக்கிறது. எங்களுக்கு தெரியும், தாவீது ராஜாவாய் இருந்த காலத்திலே அவர் உரியாவினுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய மனைவியாக பத்சேபாளுடைய வாழ்க்கைக்கும் செய்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மகா பெரிய ஒரு காரியத்தை தாவீது தவறவிட்டு விட்டார். அவர் உரியாவை திட்டமிட்டு கொலை செய்கிறார். அதே போல பத்சேபாவை அவர் திட்டமிட்டு அவளை அடைந்து கொண்டார். அவளோடு கூட அவர் சயனிக்கிறார். எனவே இப்படியான ஒரு காரியத்தை செய்த தாவீது, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் போய் தாவீது செய்த தவறை உணர்த்தும் வரைக்கும் அவர் தான் செய்தது தவறு என்று கூட தெரியாமல், உணர்வடையாமல் அவர் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த காரியத்தை நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் பார்க்க முடியும். எனவே சங்கீதம் 38வது சங்கீதத்திலே வருகிற நேரத்திலே நாங்கள் பார்த்தோமானால் இந்த சம்பவங்கள் யாவும் முடிவடைந்து தாவீது தன் குற்றத்தை உணர்ந்த மனிதனாக தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிற வேண்டுதலை நோக்கி நாங்கள் பார்க்கலாம். எனவே தாவீது அவர் செய்த தவறு, குற்றம் அவருடைய வாழ்க்கைக்குள் அது மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை அவருக்கு கொடுத்தது. நான் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 38 வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்களானால், என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. தாவீது தன்னுடைய தீர்மானத்தின் நிமித்தம் செய்ததான தவறை இப்படியான ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் செய்கிறதான பாவ காரியங்கள், சில நேரங்களிலே அது எங்களுக்கு பழக்கமாய் போய் கூட இருக்கலாம். அதை குறித்த எந்த உணர்வும் எங்களுக்குள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எத்தனை முறையோ நமக்கு பேசியிருப்பார். யார் மூலமாவோ ஆண்டவர் சில நேரங்களே எங்களுக்கு உணர்த்தி இருப்பார், நேரடியாக பேசியிருப்பார். இந்த காரியத்தை விட்டுவிடு மகனே, மகளே, இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் பொல்லாப்பான ஒரு காரியமாக இருக்கிறது என்று. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. பாவம் நமக்குள் இப்படியான கொடூரமான காரியத்தை செய்ய முடியும். அது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற உறவிலே மகா பெரிய விரிசலை கொண்டு வந்தே தீரும். எனவே இதை நாங்கள் தேவன் பக்கமாய் திரும்பி, நாங்கள் மனம் திரும்பி அவருடைய மன்னிப்பை பெற்று நாங்கள் ஆண்டவருக்குள் மறுபடியும் உறவை கட்டி எழுப்பாவிட்டால் எங்களுடைய உள்ளான உணர்விலே, உள்ளத்திலே எங்களுக்கு சமாதானம் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். தேவனுடைய சமாதானம் எங்களை அற்று போய்விடும், எங்களுக்குள் அற்று போய்விடும். நித்திய நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். நாங்கள் இருண்ட ஒரு உலகத்திலே, இந்த உலகம் முழுவதும் இருண்டு விட்டால் எங்களுக்கு பாதைகள் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு முன்பதாக என்ன காரியம் என்ற எங்களுக்கு நினைத்து போக வேண்டிய ஒரு இருட்டின் பாதையிலே நடந்து கொண்டிருப்போம். அதை போன்ற ஒரு வாழ்க்கையிலே தான் நாங்கள் போவோம். ஆண்டவருடைய வெளிச்சம் இல்லாத, வழிகாட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது தேவன் இல்லாத, அவருடைய நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. எனவே அதன் முடிவோ மகா கொடூரமும் பயங்கரமுமாக இருக்க போகிறது. தாவீதை நீங்கள் பார்த்தீர்களானால் தன்னுடைய குற்ற உணர்வின் நிமித்தம் தாவீது மிகவும் தாங்க முடியாத வேதனைக்குள் போகிறார். தன்னால் தாங்க முடியாத வேதனைக்குள் போகிறார். இந்த மாதிரியான நேரங்களை தாவீது என்னத்தை பண்ணுகிறார்? தன்னுடைய நிலைமையை நன்கு அறிந்து ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொண்டு இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் முன்பு சொன்னது போல எங்களுடைய பாவம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசின யாவற்றையும் நாங்கள் காதிருந்தும் கேட்காதவர்களைப் போல நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அது எதுவாக கூட இருக்கலாம்.
ஆனால் எங்களுக்குள் நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியங்கள் அது தொடர்ந்து அது குவியலாக இருந்து ஒரு நாள் அது மகா பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வந்து தரும். இது நிமித்தம் பல வேதனைகளுக்குள் நாங்கள் முகம் கொடுக்கலாம். தேவனுடைய வழிகாட்டுதல் இல்லாதது நிமித்தம், எங்களுடைய சொந்த வழியிலே நாங்கள் சென்றது நிமித்தம், தேவனுடைய பிரசன்னம் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே எங்களுக்கு பல விதமான வேதனைகளை நாங்கள் அனுபவிக்கலாம். இந்த காலை நேரத்திலே, இந்த நேரத்திலே அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கூட போராட்டத்தின் நிமித்தம், மகா வியாகுலத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சென்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமாக பல வேதனைகள் நீங்கள் செய்திருக்கலாம். உங்களுடைய கரத்தினாலே, உங்களுடைய நாவினாலே, உங்களுடைய சரீரத்தினாலே, உங்களுடைய எண்ணங்கள்னாலே, சிந்தனைகள்னாலே, உங்களுக்குள் பாவ சிந்தனை பெருகினாலே எதையும் சரியானதாய் பார்க்கக்கூட முடியாதபடிக்கு உங்களையே நீங்கள் ஒழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவனை விட்டு பிரிந்து ஒளிந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற அளவுக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் அனுபவித்து ஏமாற்று நிமித்தம் தனிமையாக்கப்பட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய சரீரத்திலே மகா வேதனைகளுக்குள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் இதுவாக இருக்கிறது. தாவீது தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே அவர் தைரியமாக சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்தேன், இந்த மாதிரியான தவறுகளை செய்தேன். அவர் எதையும் மறைக்காமல் நாத்தானு கூடாக பேசின, அந்த தீர்க்கதரிசி கூடாக பேசின அந்த வார்த்தைக்கு தன்னை முழுவதும் அடிபணிய வைத்து தாவீது தன்னை தாழ்த்தி தேவன் பக்கமாக தன் முகத்தை திருப்புகிறார். தேவன் பக்கமாக அதுவரைக்கும் உணர்வின்றி இருந்த, தான் செய்ததை நியாயப்படுத்தி கொண்டிருந்த தாவீது, அது குற்றமென்று கூட புரியாமல் நடந்து கொண்டிருந்த தாவீது அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு, அந்த தேவனுடைய வெளிப்பாட்டினை கேட்டு தேவன் பக்கமாக தாவீது திரும்புகிறார். எனவே தன்னுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக ஊற்றுகிறார், மன்னிப்புக்காக கதறுகிறார். தன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை அவர் அதிகமாக வார்த்தை கூடாக நீங்கள் பார்த்தீர்களானால் பல வார்த்தைகளுக்கு கூட, ஆண்டவரே, என் எலும்புகள் நொறுங்குகிறது, என் சிந்தனை எல்லாம் இப்படி போகிறது, என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது என்று தன் வாழ்க்கை இந்த பாவத்தின் நிமித்தம் இருந்த நிலைமையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஆயத்தமா? என் அன்பு வாலிப சகோதரனே, சகோதரியே, அன்பு அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? தீராத பகைமைய நிமித்தம், கோபத்தின் நிமித்தம் உங்களுக்குள் இருக்கிற வைராக்கியம் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதா? தேவன் சொன்ன வார்த்தையிலே நடக்க முடியாத ஒரு சூழலில் விழுந்து விட்டோமா? இந்த கரங்களினாலே நாங்கள் தவறு செய்து கொண்டு இருக்கிறோமா? எங்கள் உதடுகளினாலே, எங்கள் சிந்தனையினாலே, கண்களினாலே, எங்களுக்கு கிட்ட இருக்கும் பொருட்கள், காரியங்களினாலே தேவனை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிறார், என்னிடமாய் வரும்படியாக திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். எனவே நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவர் முன்பதாக உண்மைத்துவம் உள்ள மனிதர்களாய் எங்களை வெளிப்படையாக ஆண்டவர் காண்பிப்போம். ஆண்டவர் சகலவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்வோம், ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே விடுதலையும் நம்பிக்கையும் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மத்தேயு 1:21 வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பூமியில் சகல ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு காரியத்தில் பாவத்தில் விழுந்திருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்கள் பாவங்களை மன்னிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை உண்டு என் பிரியமானவர்களே. உங்களுக்கு புது நம்பிக்கை, புது சிந்தனை, புது வாழ்க்கை, நித்திய நம்பிக்கை உண்டு. அவருடைய பிள்ளையாக உங்களை அழைக்க அவர் விரும்புகிறார். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். தேவனிடத்திலே நீங்கள் தாழ்மையோடு கூட மன்னிப்புக்காக, மாற்றத்துக்காக உங்கள் இருதயத்தை ஊற்ற விட வேண்டும். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கைவிட மாட்டார்.